நான் டாக்டர் அருண் பிரபு கணேசன், காது மூக்கு தொண்டை நிபுணர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், மதுரை. இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து சைனஸஸை பற்றி. நிறைய பேருக்கு இந்த சைனஸ்னால் என்னன்னு தெரியாது. ஸோ இதை இன்னும் நல்ல டீட்டெயிலாக சொல்கிறதுக்கும் வேறு இதுக்கு அவைலபிள் சிகிச்சைகள் என்னென்ன இருக்கோ அதை பற்றி தெரியப்படுத்துவோம். சைனஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. சைனஸ்னால் நம்மளுக்கு காற்று நிறைஞ்சிருக்கிற பகுதிகள். நம்மளுக்கு டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த புருவத்துக்கு மேலே இருக்கிற சைனஸஸ் பேர் ஃப்ரண்டல் சைனஸ், கன்னத்துக்கு பின்னாடி இருக்கிற சைனஸ் பேர் மேக்ஸிலரி சைனஸ், கண்ணுக்கு நடுவில் இருக்கிற சைனஸஸ் பேர் எத்மாய்ட் சைனஸஸ், வேறு உச்சி மண்டையில் இருக்கிறது வந்து ஸ்பினாய்ட் சைனஸஸ். இதில் காற்று தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த சைனஸில் காற்று தவிர நீர், சளி, சலம் இல்லை நீர்க்கட்டுகள், நீர் சதைகள், இதை வந்து நாங்கள் பாலிப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு தலைவலி, தும்மல், மூக்கடைப்பு, மூச்சு எடுக்கிறதுல பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், வீசிங் பிரச்சனைகள் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். நிறையா தடவை பேஷண்ட்ஸ் இந்த தலைவலின்னு சொல்லி மைக்ரேனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனைகள் இருக்குன்னு. சைனஸும் அலர்ஜியும் ரெண்டு சேம் கிடையாது. அலர்ஜி வந்து காற்றுல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்பு அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறது. அதை வந்து நம்ம மருந்து மாத்திரைகளால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் சைனஸ்ன்னு இருக்கிறது வியாதியை குணப்படுத்துகிற ஒரு விஷயம். உங்கள் சைனஸில் துவாரங்கள் இருக்கும், இதுக்கு பேர் தான் ஆஸ்டியம். இந்த ஆஸ்டியமில் சளி போய் தேங்கி இருந்தோம்னா காற்று உள்ளுக்கும் போகாது, காற்று வெளியும் வராது, வேறு காற்றுல இருக்கிற ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் போயிடும். அப்போ தூசிகள் நேராக உங்கள் மூக்கு வழியாக நுரையீரலுக்கு போய் நுரையீரலை பாதிக்கும். இதை தான் நம்ம வந்து சைனோ பல்மனரி ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைனோசைட்டிஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? பெஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது உங்களோட அறிகுறிகள். உங்களுக்கு தும்மல், சளி, இருமல், மூக்கில் தண்ணி, இந்த மாதிரி ஏதாவது வருது, வேறு வாரமாக இது ரெக்கரண்ட்டாக திருப்பி வருது, டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நிப்பாட்டினோன்னா மறுபடியும் திருப்பி வருதுன்னா அதை நீங்கள் வந்து அடுத்த பரிசோதனைக்கு போகணும். உங்கள் டாக்டர் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க, உங்கள் சைனஸில் அமுக்கி பார்ப்பாங்க. அதில் வலி, வீக்கங்கள் ஏதாவது இருந்தால் அவங்க வந்து அதை சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை பரிசோதனைக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் டயக்னோசிஸ் வந்து CT-PNS. ஸோ CT பேரநேசல் சைனஸஸ். இந்த CT ஸ்கேனில் உங்களுக்கு இது நீர் சதைகளா, இது சலமா, இல்லை நீர் கோர்த்துருக்கா, இல்லை வேற எதுவும் கட்டிகள் எதுவும் இருக்கா, இல்லை எலும்பு வளைஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த எலும்பு வளைகிறது வந்து நிறையா பேருக்கு இருக்கும். காமனஸ்ட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இது நிறையா பேர் சில்லு மூக்கு உடஞ்சிருக்கு இப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கிறதுனால நம்ம மூக்கு பாதையை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணுவோம். இந்த எலும்பு வளைவு இருக்கிறது வியாதி கிடையாது. ஒரு 40% எல்லாத்துக்கும் இந்த எலும்பு வளைஞ்சு தான் இருக்கும். ஆனால் அது எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது. ஆனால் சில பேருக்கு இந்த எலும்பு வளைஞ்சி மூச்சு பாதையை அடைச்சிக்கிட்டு இருந்தால் அதுதான் வந்து நாங்கள் டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம ஸ்கேனில் ஈஸியாக பார்த்துக்கலாம். இது போக சைனஸ்குள்ள சலம், நீர்க்கட்டிகள் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா இதுக்கு உடனே நம்ம சிகிச்சைகள் பண்ணலாம். சிகிச்சைகளில் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அர்லியர் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரின்னு சொல்லிட்டு இருந்தோம். இதிலெல்லாம் வெட்டுறது, தையல், மூக்கில் பஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது, ரத்த கசிவு, ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது, இந்த இதெல்லாம் இருந்தது. இதனாலேயே நிறையா பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரிஸை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற சிகிச்சைகளில் நவீன சிகிச்சைகள் வந்திருக்கிறது பேர் தான் கொப்லேஷன் இல்லை பலூன் சைனோபிளாஸ்டி. கொப்லேஷன் இல்லை மைக்ரோடிப்ரேடர் இதெல்லாம் நவீன சிகிச்சைகள். இது வந்து சதைகளை வந்து ஈஸியாக எடுத்துடும். ஒரே நாளில் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ரத்த கசிவு கம்மி, மூக்கில் பஞ்சு வைக்கிறதுக்கு அவசியம் இல்லை, வலி வேதனை எதுவும் கிடையாது, தையல் தழும்புகள் எதுவும் இல்லை. பேஷண்ட்டை சேம் டே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள்லேருந்து அவங்களோட வேலை பார்க்கலாம். இதுக்கும் மேலே இருக்கிற நவீன சிகிச்சைகள் பேர் தான் பலூன் சைனோபிளாஸ்டி. இப்போ நான் என் கையில் வச்சிருக்கிற பேர் தான் பலூன்ஸ். ஸோ இதுதான் சைனஸ் பலூன்ஸ். ஹிருதயத்தில் இருக்கிற ரத்த குழாய்களை எப்படி பலூன் வச்சு நம்ம திறக்கிறோமோ அதே மாதிரி சைனஸில் இருக்கிற துவாரத்தில் இருக்கிற அடைப்பை இந்த பலூன் மூலயமா திறக்கலாம். இதில் வெட்டு, தையல், தழும்பு எதுவுமே இல்லை. ஃபுல் மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் தியேட்டரில் எண்டோஸ்கோப் மூலியமாக இந்த பலூனை உங்களோட சைனஸோட துவாரத்தில் போய் வெளிப்படுத்தி விட்டோம்னா இந்த சைனஸோட துவாரம் விரிஞ்சிடும். உள்ளுக்கு இருக்கிற நீரை, சலத்தை வெளியே எடுத்துடலாம், சதைகளை எடுத்துடலாம். அதோட பிரச்சனைகள் இம்மீடியட்டாக பேஷண்ட்டுக்கு சார்ட் ஆகிடும். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் 100% கேரண்டியோட பண்ணுற சிகிச்சைகள். இதில் இருக்கிறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜிக் சைனசைட்டிஸ். இந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ்க்கு ஸ்ப்ரேஸ், மருந்து மாத்திரைகள் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month 2 months போட்டோம்னா அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். டர்பினோபிளாஸ்டின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதை கொப்லேஷன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக பண்ணுறது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் கொப்லேஷன். ஸோ ஸ்மித் அண்ட் நெவ்யூன்னு ஒரு கம்பெனி தயாரிக்குது. இந்த கொப்லேஷன் மூலயமா இந்த டர்பினேட்னு இருக்கிற சதையை நம்ம வந்து சுருங்க வச்சோம்னா நம்மளோட அலர்ஜி பிரச்சனைகள் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நவீன சிகிச்சைகள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான
இடம் வேணும், கரெக்டான ஹைஜீன் தேவை. ஸோ இந்த மாதிரி செட்டப் வந்து அப்போலோவில் இருக்குது. இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் டெஃபினெட்லி கேரண்டியோடு இதை நம்ம சரிப்படுத்தலாம். இது போக நீங்கள் வந்து இதுக்கு பண்ணி முடிச்ச உடனே ஐஸ்கிரீம், கோல்ட் ட்ரிங்க், டஸ்ட்டு, ஏசி எது எதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் நார்மல் லைஃப்க்கு நீங்கள் வரலாம். தேங்க்யூ.